கொடிச்சீலை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது. வெற்றிலை பாக்குகள் மற்றும் பெண்களுக்கான பூக்கள் நல்லூர் ஆலயத்தினுடைய வெளிப்புற சூழலிலே மணல் பரப்பப்படுகிற மகேஸ்வரனுடைய நினைவாக அவருடைய நல்லூர் ஆலயத்தினுடைய வடக்கு வாசல் பகுதியிலே வீதியிலே அமைக்கப்பட்டிருக்கு. நல்லூர் ஆலயம் நோக்கி படியெடுத்து வரும் மக்கள் நல்லூர் ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியிலே அமைந்துள்ள கோபுரத்திலே கலசாபிஷேகம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வானது நாளைய தினம் கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய தினம் கோயிலுடைய கொடியேற்ற நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்தோடு இன்றைய தினம் கோபுரத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த காணொலிகளும் அத்தோடு கூடுதலான சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் கூடுதலாக ஆலயத்திற்கு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கோயிலுடைய நாளைய தினம் கொடியேற்றத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது. அந்த காணொலிகளை நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க. தொடர்ச்சி அந்த காணொலி சென்று பார்வையிடவும் பாருங்க. நல்லூர் ஆலயத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வானது 17/8/2026 நாளைய தினம் கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய தினம் கோயிலுடைய முன்புற பகுதிகள் மற்றும் பல்வேறு இடங்கள் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு கடைகள் எல்லாம் தற்போது போட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது தீயணைப்பு சபை, யாழ் மாநகர சபையினுடைய தீயணைப்பு சபை பார்க்குறீங்கள். அத்தோடு நீங்கள் சிலைகள் வைக்கப்பட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இப்படி நேராக போனால் நல்லூர் ஆலயத்துக்கு செல்கின்றது. இடதுபுறத்தால் யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். நேராக போனோம்னா இதுதான் மாநகர சபை வலதுபுறத்தில் இருக்கின்றது யாழ் மாநகர சபை. அப்படி நேராக போகத்தான் நல்லூர் ஆலயம் இருக்கின்றது. நான் தற்போது நல்லூர் ஆலயத்தினுடைய உட்புற பகுதிக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். யாழ் மாநகர சபையால் நிர்வகிக்கப்படுகின்ற கட்டிடங்களை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்க தற்போது கச்சாங்கங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். கூடுதலான மக்கள் இன்றைய தினம் நல்லூர் ஆலயத்தினுடைய கொடியேற்ற இந்த கொடிச்சீலையானது இன்றைய தினம் கொண்டு வர உள்ளார்கள். அதனை முன்னிட்டு கூடுதலான பக்த அடியார்கள் ஆலயத்திற்கு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கோயிலுக்கு உட்புற சூழலுக்கு மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் உட்செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. செக்யூரிட்டி கார்டெல்லாம் நிற்கிறார்கள். நடந்து தான் கோயிலுக்கு உள்ளுக்கு போகலாம். அதுவும் கோயில் வேட்டிகளுடன் மற்றும் செருப்புகள் தொப்பிகள் எல்லாம் போட்டுக்கொண்டு போகக்கூடாது. எல்லாம் கலாட்டி போட்டு தான் போகணும். தற்போது சின்ன பிள்ளைகள் மற்றும் பெரியோர்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்த பல உறவுகள் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் பந்தல் போட்டிருக்கிறார்கள். பாருங்கள், நெல்லைக்கந்தன் தண்ணீர் பந்தல் சேவை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். தற்போது இந்த மக்கள் தங்கி நிற்பதற்கான ஒரு கூடாரம் போன்று ஒரு கொட்டில் அமைக்கின்றவர்கள் அது தற்போது மிக அழகாக அமைத்து தற்போது எல்லாம் முடிவடைந்து தற்போது இன்றைய தினம் கொடிச்சீலையானது நல்லூர் ஆலயத்திற்கு கொண்டு வர உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் கொடியேற்ற நிகழ்வானது காலை 10 மணிக்கு நல்லூர் ஆலயத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெற உள்ளது. கூடுதலான புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் எல்லாம் தற்போதே நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தருவதற்காக கூடுதலான மக்கள் தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது கச்சாங்கடைகள் மற்றும் உடுப்பு கடைகள் எல்லோரும் கூடுதலாக வேட்டிகள் உடுத்து தான் கூடுதலாக இந்து கலாச்சார முறைப்படி கூடுதலான பக்த அடியார்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். முன் முகப்பில் அந்த மக்கள் தங்கி நின்று செல்வதற்கான கூடுதலான வெயிலுக்கு மக்கள் இந்த இடங்களில் தங்கி நிற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அத்துடன் செருப்புகள் எல்லாம் இந்த வெளியெல்லாம் கலாட்டி போட்டு போகணும். எல்லாரும் கோயிலுக்கு உட்புற வாசல் வெளிப்புற சூழலிலே இந்த செருப்புகள் அணிந்து செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல தற்போது மணல் எல்லாம் பரவி கொண்டிருக்கிறார்கள் வீதியோரங்களிலே. அத்துடன் 2வது கொட்டகை பாருங்கோ, நாங்கள் கிழக்கு பகுதியிலிருந்து நல்லூர் ஆலயத்தினுடைய முன்புற பகுதிக்கு நாங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம். ஆலய சூழல் முழுவதுமாக தற்போது மணல் பரப்பப்பட்டு ஆலயத்திற்கான மின் அலங்காரம் மற்றும் ஆலயத்திற்கு பக்த அடியர்களுக்கு இந்த வெயில் கூடுதலாக இருப்பதால் அதற்கான மண் எல்லாம் பரவி தண்ணீர் எல்லாம் அடித்து கோயிலுக்கு மிக அழகாக எந்தவித மக்கள் துன்பங்களும் அனுபவிக்காமல் வெயிலுக்குள்ள
கால் சுடும். அதற்காக மணல் எல்லாம் பரவி மணலுக்கு மேலே தண்ணி எல்லாம் அடித்து அத்துடன் சுகாதார பரிசோதகர்கள் எல்லாம் வருகை தந்து இந்த சுகாதார நடவடிக்கைகள் கிருமி தொற்றுகள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் அதனை அழித்து மிக சுத்தமாக அந்த இடங்களை பராமரித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கோயிலுடைய முன் முகப்பிலே அந்த கோயில் மணிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு முருகன் சிலைகளும் முருகன் கொடிகளும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்திங்க சொன்னால் மணியை பாருங்க, இதில் மணி அடிச்சுட்டு உள்ளுக்கு போகிறாங்க. அப்படி கோயில் நல்லூர் ஆலயத்துக்கு போகும்போது செல்கின்ற பாதை முன்புற பகுதி, கிழக்கு புற பகுதியில் இருக்கின்ற கோயிலுடைய முன் பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முன் முகப்பிலே வேல் இருக்குது பாருங்க. இந்த வேல் நல்லூர் ஆலயத்தினுடைய ஒரு அடையாளமாக, முருகன் அடையாள சின்னமாகவும் இந்த வேல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்போது நாங்கள் அப்படி உள்ளூர் போன உடனே எல்லாம் நல்ல மணல் பரவி கொண்டிருக்கிறார்கள். தற்போது தான் மணல் பரவி அத்துடன் தண்ணீர்கள் எல்லாம் இந்த வீதியோரங்கள் கோயிலுடைய பின்புற பகுதியை முழுவதுமாக தண்ணீர் அடித்து அலங்காரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் அரிச்சனை சாமான்கள் பாருங்கள். இதில் அரிச்சனை தட்டு, வாழைப்பழங்கள், கற்பூரங்கள், வெற்றிலை பாக்குகள் மற்றும் பெண்களுக்கான பூக்கள், மல்லிகை பூக்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேங்காய், பட்டு, வெட்டி எல்லாம் அந்த ஒரு ஓலை பெட்டியில் வச்சு விற்பனை செய்கிறார்கள். இதில் மல்லிகை பூ எல்லாம் விற்பனை செய்யணும் பாருங்க. அவங்கள குழந்தை பிள்ளைகளுக்கான நேர்த்திக்கடனை செய்வதற்கான அத்துடன் மாட சபையால் மண் தற்போது பரவி கொண்டிருக்கிறார்கள். கோயில் திருவிழா தொடங்கின உடனே கோயில் முழுவதுமாக மணல் பரப்பப்படும். தற்போது சிங்கள மக்கள் எல்லாம் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் தற்போது நல்லூர் ஆலயத்திற்கு கொடியேற்றத்துக்கு முதல் நாள் கொடிச்சீலை கொண்டு வரப்படுகின்ற நிகழ்வு இடம்பெறும். அதனை முன்னிட்டு தமிழ் மக்களும் கூடுதலாக இந்த இடங்களில் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு கோயிலுடைய உட்புற பகுதியிலே மணல் பரப்பப்பட்டு இந்த கல்லுகள் அமர்த்துகின்ற மிஷினால் அந்த மண்ணானது சமப்படுத்தப்பட்டு பரப்பப்பட உள்ளது. கோயில் முன்புற பகுதியிலே கூடுதலான பக்தடியார்கள் இந்து கலாச்சார முறைப்படி வேட்டிகள் அணிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது சிங்கள மக்கள் தான் கூடுதலாக தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிகாலையிலே இந்த கோயிலுடைய கோபுரத்திலே மகோற்சவ கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தது. கூடுதலான பக்த அடியார்கள் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். இன்றைய தினம் இந்த கொடிச்சீலை கொண்டு வரப்படுகின்ற நிகழ்வு இடம்பெற உள்ளது. கொடிச்சீலை கொண்டு வருவதற்காக ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் தற்போது அந்த கொடிச்சீலை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திலே தேங்காய் உடைத்து அதனை ஆரம்பித்து அந்த கொடிச்சீலையை தற்போது கொண்டு வரப்படுகின்ற நிகழ்வானது இடம்பெற உள்ளது. கூடுதலான பக்த அடியார்கள் நல்லூர் ஆலயத்திலே இந்த ஆலயத்துக்கு வருகை தருவது வழக்கமாக இருக்கின்றது. புலம்பெயர் தேசத்திலிருந்தும் பல உறவுகள் வருகை வந்து இந்த ஆலய நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவது வழக்கமாக இருக்கின்றது. தற்போது இந்த கொடிச்சீலையை கொண்டு வருவதற்காக ஆலய நிர்வாகத்தினர் சென்று கொண்டிருக்கிறார். புலம்பெயர் தேசத்திலிருந்து பல உறவுகள் தற்போது ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான பக்த அடியார்கள் இன்றைய தினம் கொடியேற்ற நிகழ்விற்கு முதல் நாளிலே இந்த கொடிச்சீலை கொண்டு வரப்படுகின்ற நிகழ்வு நடைபெறும். அதனை பார்வையிடுவதற்காக தற்போதே கூடுதலான மக்கள் ஆலயத்துக்கு படையெடுத்து தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொலிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
நல்லூர் ஆலயத்தினுடைய வெளிப்புற சூழலிலே யாழ் மாநகர சபையினால் தற்போது இந்த மணல் பரப்பு என்ற நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நல்லூர் ஆலயத்தினுடைய தெற்கு புற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோபுரத்தை பாருங்கள், கோபுரம் மிக அழகாக பெயிண்ட் அடித்து அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. அத்தோடு தெற்கு புறத்திலே இருக்கின்ற இடங்கள் மற்றும் நேராக பாதைகள் அடைத்து ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கெல்லாம் போகிற பாதையெல்லாம் உலக் பண்ணப்பட்டிருக்கின்றது, பூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பாதை ஊடாக மக்கள் பயணம் செய்ய முடியாது. நல்லூர் ஆலய சூழல் முழுவதுமாக மக்கள் வீதியால் பயணம் செய்ய முடியாது. வாகனங்களிலே பயணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆலய சூழல் முழுவதுமாக தடைகள் போடப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. 25 தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவிலே நாளைய தினம் கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கின்றது. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது மேற்கு புற பகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லூர் ஆலயத்தினுடைய மேற்கு புற பகுதியிலே தற்போது இந்த அலங்காரங்கள் ஆலயத்திற்கான மக்கள் செல்வதற்கான ஒரு கூடாரம் அமைத்து வெயிலிலே மக்கள் இருக்காமல் அதற்கான தங்கி நின்று மக்கள் செல்வதற்கான ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மிக அழகாக இந்த நல்லூர் ஆலய சூழலானது தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்லூர் ஆலயத்தினுடைய மேற்கு புற பகுதியிலே மணல் பரப்பப்படுகின்ற காட்சியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வீதிகளெல்லாம் வெயிலுக்கு மக்கள் நடந்து செல்ல முடியாது. ஆனால் தற்போது இந்த மணல் பரப்பப்பட்டு அதற்கு மேலே தண்ணீர் அடித்தால் மிக குளிர்மையாக மக்கள் இந்த காலால் நடந்து செல்ல முடியும். அவ்வாறு வீதிகளுக்கான மணல் பரப்பப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். புல்லா பெறவோ அனுப்பின ரோட்டு புல்லா நாளை கொடியேற்றமா நாளை கொடியேற்றமோ 10 மணிக்கு கொண்டே புல்லா பெறவோணும் மேன நல்லூர் ஆலயத்தினுடைய பின்புற பகுதியிலே வடக்கு வாசலிலே புதிதாக அலங்கார கோபுரம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தை நோக்கி தான் நாங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த காணொளிகளை நாங்கள் தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். நல்லூர் ஆலயத்தினுடைய வடக்கு வாசல் பகுதியிலே வீதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அலங்கார கோபுரத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் இந்த அலங்கார கோபுரமானது கோயில் நிர்வாகத்தினரால் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. மிக அழகான ஒரு காட்சியாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது.
நல்லூர் ஆலயத்தினுடைய பின்புற பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அன்னதான மண்டபத்திற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் கோயிலுடைய பின்புற பகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வடக்கு புற பகுதியானது மிக அழகாக காட்சியளித்து கொண்டிருப்பதுடன் ஆலயத்திலே தொண்டர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லூர் ஆலயத்தினுடைய வடக்கு வாசல் பகுதியிலே மகேஸ்வரன் மணிமண்டபமானது இருக்கின்றது. இந்த மணிமண்டபமானது மகேஸ்வரனுடைய நினைவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் அழகாக காட்சி அளித்து கொண்டிருப்பதுடன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மணிமண்டபமானது திறக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கின்றது. 10/1/2010 மகேஸ்வரனுடைய பிறந்த நாள் நினைவாக இந்த மண்டபமானது திறக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கின்றது. பழைய கால முறைப்படி அதனுடைய கட்டிடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிக அழகான வர்ணங்கள் பூசி மிக அழகாக இந்த இடமானது காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. உள்ளுக்கு அப்படியே சென்று எப்படி இருக்கின்றது என்று சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு அப்படியே அந்த ஒரு மண்டபம் எவ்வாறு இருக்குமோ அதே போன்று தான் மிக அழகான வர்ணங்கள் பூசி மிக அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், எல்லாம் நல்ல வடிவாக இருக்கின்றது. மகேஸ்வரனுடைய நினைவாக அவருடைய உருவ படமானது தற்போது காட்டப்பட்டிருக்கின்றது. தற்போது ஆலயத்தினுடைய வடக்கு வாசல் பகுதியிலிருந்து நாங்கள் தற்போது கிழக்கு நோக்கி கோயிலுடைய முன் வாசல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கிழக்கு வாசலிலே முன்புற பகுதியிலே ஆலய பக்த அடியார்கள் தற்போது இந்து கலாச்சார முறைப்படி ஆலயத்துக்கு வருகை தந்து ஆலயத்திலே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் மற்றும் வெள்ளைக்காரர்கள் எல்லாம் கூடுதலாக ஆலயத்திற்கு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கொடிச்சீலை கொண்டு வரப்படுகின்ற நிகழ்வானது நல்லூர் ஆலயத்திலே இடம்பெற உள்ளது. அதனை முன்னிட்டு நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய சுற்றுச்சூழல் பகுதிகள் எவ்வாறு இருக்கின்றது அந்த காணொளிகளை இந்த காணொளியிலே உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். கோயில் நிகழ்வுகள் இன்னும் சொற்ப நேரத்திலே இந்த கொடிச்சீலை கொண்டு வரப்படுகின்ற நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் ஆலய நிர்வாகத்தினால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த ஆலய சூழல் நிகழ்வுகளை பார்வையிடுவோம். பாருங்கள். स्वाहा ओम शिवाकराय स्वाहा ओम दीपकदाय स्वाहा